தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தலுக்கு முன் தாவேகா கூட்டணியிலிருந்து வெளியேறுகின்றார். இடைத்தேர்தலுக்கு முன் தாவேகா கூட்டணியிலிருந்து வெளியேறுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். மே 10ஆம் தேதி தமிழக வெற்றிக்கழக அரசு பொறுப்பேற்றது. தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு அமைச்சரவையில் பங்கு பெற்ற ஆதரவு தரும் 3 கட்சிகள் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். இந்த தாவேகா கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் முரண்பாடுகளுடன் பேசி வருகிறது. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் மாறி மாறி பேசி வருகிறது. தாவேகா கூட்டணியில் தான் இல்லை என்றும், அமைச்சரவையில் பங்கு பெற்றால் தாவேகாவுடன் கூட்டணி என்று அர்த்தமல்ல என்றும், திமுகவுடன் தங்களது நட்பு தொடர்கிறது என்றும், தாவேகா கூட்டணிக்கு தாங்கள் தான் அச்சாணி என்றும், தாவேகா ஆட்சியை எந்த காலத்திலும் தாங்கள் கவிழ்க்க மாட்டோம் என்றும் மாறி மாறி பேசி வருகிறார் திருமாவளவன். இதற்கு காரணம், தற்பொழுது தேர்தல் களத்தில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட அதிமுக திமுகவுடன் கூட்டணி அமைக்க கரம் நீட்டுவதே காரணம். அடுத்து நடைபெறக்கூடிய தேர்தல்களில் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளும் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளும் இணைந்தால் மெகா கூட்டணியாக இருக்கும். அப்பொழுது தாவேகா படுதோல்வி அடையும். ஆக தற்பொழுதே அந்த திமுக, அதிமுக கூட்டணியில் இடம் பிடிக்க விரும்புகிறார் திருமாவளவன். இடைத்தேர்தலுக்கு முன்பாக திமுக, அதிமுக கூட்டணிக்கு செல்ல விரும்புகிறார். அதாவது இடைத்தேர்தலுக்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இருந்து வெளியேற விரும்புகிறார். இடைத்தேர்தலில் திமுக, அதிமுக கூட்டணி அமைக்கலாம் என்று அவர் வியூகம் வகுக்கிறார். திமுக, அதிமுக கூட்டணி அமைத்து இடைத்தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக திமுக, அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். தமிழக வெற்றி கழக அரசுக்கு பின்னடைவை சந்திக்க வேண்டியது வரும். பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக, அதிமுக கூட்டணி போட்டியிடும். அப்பொழுது திமுக, அதிமுக கூட்டணியில் குறைந்தது 7 தொகுதிகள் வாங்கி போட்டியிட திருமாவளவன் திட்டமிட்டுள்ளார். ஆகவே திமுக, அதிமுக கூட்டணி உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் இப்பொழுதே துண்டு போட்டு இடம் பிடிக்க விரும்புகிறார். இடைத்தேர்தலுக்கு முன்பாகவே திருமாவளவன் தமிழக வெற்றி கழக கூட்டணியிலிருந்து வெளியேறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.